பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். குறிப்பாக பாருங்கள், கடைசி காலங்களை குறித்தான வசனங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கும் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கும் கர்த்தருக்காய் தொடர்ந்து ஓடுவதற்கும் ஒரு காரணமாய் அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 21வது அதிகாரத்தில் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்கிற வார்த்தையில மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறபடினால் உனக்கு நன்றி. அந்த வல்லமையான வார்த்தைகள் மூலமா எங்க கூட பேசுங்க. குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, இந்த நேரத்தில் நம்ம படித்ததான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 21வது அதிகாரத்தை குறித்து நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியங்களும் இனி இயேசப்பாவுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திற்கு முடிவுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல 3 கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில இருந்துட்டு அவருடைய ஊழியத்தின் முடிவு பகுதியில் பேசுகிறதான தீர்க்க தரிசனமான வார்த்தை மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக கற்றுக் கொடுத்து கொண்டே கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதுதான் இப்பொழுது படித்ததான வசனம். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதாவது வானத்துல பலவிதமான மாற்றங்கள், வானத்துல பலவிதமான ஆபத்துகள் உண்டாகும் என்று சொல்லி பேசிக்கொண்டே அதோடு நின்று விடாம, ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு அப்படின்னு 2வது காரியத்தை பேசுறாரு. அப்படின்னா கடைசி காலம் என்று சொல்லும்போது வானத்துல பலவிதமான மாற்றங்கள் அல்லது ஆபத்துகள் கூடியிருக்கிறதான, ஆபத்துகள் பெருகிற ஒரு காலம் தான் இந்த கடைசி காலம். இன்றைக்கு நம்ம கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை பூமியின் மேல் வரும் ஆபத்துகள். அப்படி என்று சொன்னால் இந்த பூமியில கடைசி காலத்துல பலவிதமான ஆபத்துகள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆபத்துகளுக்கு நேராகத்தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் வேலைக்கு கிளம்பும் போது அல்ல ஊழியத்துக்கு கிளம்பும் போது நம்ம மறுபடியும் வீடு சேருவோமோ என்கிறதான ஒரு நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை வைத்தா நிச்சயமாகவே நம்ம சேர முடியாது. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாக நம்ம மறுபடியும் வருவேன்கிற நம்பிக்கையில தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் பலவிதமான ஆபத்துகள், வாகனங்களில் போகும்போது ஆபத்துகள், ஃப்ளைட்ல போகும்போது ஆபத்துகள், இன்னும் காலேஜுக்கு போனா அங்க ஆபத்துகள், பலவிதமான ஆபத்துகள் உலகமெங்கும் பூமி மீதெங்கும் என்ன செஞ்சிருக்கான், பலவிதமான ஆபத்துகள் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் இந்த ஆபத்துகள் வழியாகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். ஆபத்துல பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது. திடீரென்று வருகிற நோய் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிடும், பலவிதமான நெருக்கப்பட்ட சூழ்நிலை, பலவிதமான நெருக்கப்பட்ட ஆபத்துகளுக்கு நேராக நம்ம போய்விடுகிறோம். இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். கடைசி காலத்துல வருகிற ஆபத்துகளை பார்த்து பார்த்து ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் இந்த ஆபத்துகளை பார்த்து பயந்து 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 வாழ்கிற ஒரு காலத்துல தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த நாளில் நான் இதை குறித்து இதை தியானித்து, வேதத்தை தியானித்து மெசேஜ் கொடுக்குற இந்த நாளில் எனக்கு கேட்டதான ஒரு செய்தியை, நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த பஹ்ரைன் தேசத்துல கடந்த வருடத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி இந்த தேசத்துல நர்ஸாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது கோவிட் டைம்ல நடந்த அவங்க ட்ரீட் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய தவறு கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க எப்படியோ அங்கே இறந்து போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் கேஸ் ஃபைல் பண்றாங்க இவங்க மேல, இவங்க தான் அந்த மரணத்துக்கு செத்து போறதுக்கு காரணமா இருந்தாங்கன்னு சொல்லி பொய் கேஸ்களை போட்டு அது கோர்ட் வரைக்கும் வந்தது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்தது, ஐயோ என்ன நடந்து விடுமோ என்று சொல்லி. அப்புறம் கோர்ட்டில் ஹியரிங் வந்தது.
ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு எதிராக, அதாவது இவர்களை இப்போ பல வருஷங்கள் ஜெயிலில் போடும்படிக்கான தண்டனை வந்துச்சு. எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இது யாருக்கும் தெரியாது, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஆனால் இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு 2 பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, குடும்பம் இந்த தேசத்துல தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் அழுதார்கள், ஜெபித்தாங்க. ஐயோ, இப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்தது, இந்த ஆபத்துலேருந்து எப்படி இவர்கள் தப்புவிக்க போறாங்கன்னு சொல்லி பலர் இதற்காக ஜெபித்தாங்க. நாங்களும் போய் ஜெபித்தோம். கர்த்தரோட பெரிதான கிருபைனால இன்னைக்கு பேசுகிற இந்த நாள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. என்ன அவங்களுக்கு ஜெயில் தண்டனை, அப்புறம் கொடிய ஒரு ஜெயில் தண்டனை. ஆனால் அதிலிருந்து மறுபடியும் அவங்க அப்பீல் பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் நேரத்தில் இந்த தேசத்தின் சில அதிகாரிகள் அவர்களுடைய கண்களில் கர்த்தர் தயவு கொடுத்தபடினால இதற்கு மேல்முறையீடு செய்து கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த நாள், இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற நாளில் அவங்களுக்கு விதி வந்தது, ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவர்கள் நிரபராதி அப்படி என்று சொன்னாங்க, அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய ஆபத்து, வரவேண்டிய பெரிய ஒரு ஆபத்துல இருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தாங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? எத்தனை விதமான ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து கூட இருந்து ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போறோன்னு தெரியாது. அவங்க அஸ் யூஷுவலா வேலைக்கு போனாங்க. ஆனால் ஆபத்துகள் அவங்களை சூழ்ந்து வந்து வாழ்க்கையே முடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஆபத்திலிருந்து அவரை கர்த்தர் பாதுகாத்தாருங்க. இன்னைக்கும் இந்த உலகத்துல பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில, வேலையில பல விதமான ஆபத்துகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில கூட திடீரென்ற ஆபத்துகள் வரும். அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை சுற்றி ஆபத்துகள் வந்து, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, இனி என்னை தூக்கி எடுப்பதற்கு யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிந்து விட்டது, இந்த ஆபத்துல இருந்து என்னால் எழும்பவே முடியாது என்று சொல்லி ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, அந்த ஆபத்துகள் பூமியில பெருகத்தான் செய்யும். கடைசி கால ஆபத்துகள் பெருகிற காலம்தான். ஆனாலும் கர்த்தர் ஆபத்துல என்ன செய்வாரா? உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். பாருங்க, இப்படி ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடுப்பா. ஆபத்து வருதா? வரும். உலகத்துல ஆபத்து எல்லாருக்கும் இருக்குது. மனிதனாய் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆபத்துகள் வரும். ஏனென்று சொன்னால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் விழுந்து போன உலகம். தேவன் படைத்த உலகம் இது இப்படி அல்ல. ஆண்டவர் படைத்தது, ஆண்டவர் படைத்தது மகிமையான உலகம். ஆனால் பாவம் செய்தபடினால இந்த பூமியில இருக்கிற மனிதர்களும் சரி, இந்த பூமியும் கரைபட்டபடினால பூமியில ஆபத்துகள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். கடைசி காலத்துல இது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களை காட்டிலும் கடைசி காலத்துல பயங்கரமான கொடிய ஆபத்துகள் வரும் என்று சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட ஆபத்து காலத்துல நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஆபத்துன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏனென்று சொன்னால் அவர் தான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஒருவர் அவர் மட்டும்தாங்க. அதனால் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்யறாரா? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. அப்போ அவர் நம்ம விடுவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. எத்தனை விதமான நெருக்கங்கள் வரலாம், எத்தனை விதமான போராட்டங்கள் வழியாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கூப்பிடுகிறவர் சரியா இருக்க வேண்டும். உண்மையான ஆண்டவரை நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நீங்களும் நானும் அவரை கூப்பிடும் போது எத்தனை விதமான ஆபத்துகளா இருந்தாலும் அந்த ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து அதிலிருந்து விடுவித்து என்ன செய்வாரா? விடுவித்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ விடுவிக்கப்பட்ட பிறகு நிறைய பேர் விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் அதன் பிறகு அவருடைய நாம மகிமைக்காய் வாழ்வது கடினம். மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு வாழ்வதற்கு பிடிக்கல. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை விடுவித்தீங்கன்னா உமக்கு மகிமைக்காக உம் பிள்ளையா நான் மாறுவேன், உமக்காக நான் ஆத்துமா ஆவாயம் செய்வேன், உமக்காக நான் உம்முடைய சாட்சியை சொல்லி உலகமெங்கும் இயேசு ஒருவரே இரட்சகர் என்று நான் சொல்லி அநேகருக்கு நான் அதை சொல்லுவேன் சொல்லி மகிமைப்படுத்தும்படிக்காய் நான் வாழுவேன் சொல்லி ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு உங்க ஆபத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.